பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிரம் ரொம்ப நாள குழந்தை இல்ல உன்னுடைய மனைவிக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டிக்கு பசங்க 4 அது உண்மைதான் எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள குழந்தை இல்ல பசங்க இல்ல ஒண்ணுடா குழந்தை அது என்ன உண்மைதான் நல்ல மாதிரிதான்டா நீ சொல்றது நல்ல மாதிரிதானா மூலிகை தட மூலிகை தராது அதான் நான் சொல்லிக்கிறேன் ஒரு வாரம் 3 குடி சொன்னா சரியா போகுது சரி பசங்க இல்லாதனால வீட்டுல நான் இல்லாதப்போ என் பொண்டாட்டி இருந்தா அண்ணாத்துக்கு இவன் வந்தான்டா இவன் வந்தா என் பொண்டாட்டி குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? ஒரு பெருசாத போய் ஒண்ணு பெருசாவல அந்த பஞ்சு சாவல்ன்றால ஆமா ஒரு சாவல் ஒண்ணு நல்ல ஒரு 5 வரல அளவுக்கு கரை வர மாதிரி நல்ல ஒரு பெரிய வேஷ்டி நல்ல காவி வேஷ்டி ஆமா கேட்டா அப்புறம் எடுத்து மொத்த கேட்டுக்கிறான்டா என் மண்டாட்டி குத்துக்குது வாங்கினானு இவன் ஒண்ணு என் மண்டாட்டிக்கு புள்ள குத்துற கூடாது புள்ள குத்துருக்கணும் அதான் நியாயம் ஒண்ணு குட்டா புள்ள கொடுக்கட்டும் இல்லனா என் மண்டாட்டி குத்துது மொத்தம் உன் மண்டாட்டி ஏமாத்தி வாங்க புள்ள கொடுக்கட்டும் இல்ல என் மண்டாட்டி குத்துதெல்லாம் கொடுக்கட்டும். என்ன உன் மண்டாட்டி குத்த அதான் சொன்னா இதெல்லாம் குடுத்துருக்க அது குடுத்துட்டேன்ற சரி இருந்தாருக்கிட்ட உன் மனைவியை ஏமாத்தி வாங்கினவர் இவரு கிடையாது. இவன் பாபா இல்லடா ஒண்ணு மண்டாட்டி கேட்டு பாட்டுமா கேளு ஏண்டி ஆராயி வாடா பேர் அடிச்சு போடுவா எவ்வளவு மரியாதை பத்தியா உன் பொண்டாட்டி ரொம்ப மரியாதை பொண்டாட்டி பிள்ளை வீட்டுக்காரனா சேவல மரியாதை கூட இல்ல அப்படியா? ஆமா என்னடா போயிட்டுங்கறா ஏண்டி ஒருத்த வந்து உனக்கு புள்ள கொடுக்கறனே சேவல் வாங்கி போனானே ஏச்சி வாங்கி போனா பச்சத்தி வாங்கி போனா ரத்தன பாகு வாங்கி போனா வாழைப்பழம் வாங்கி போனா ஏண்டி ₹1 டானிக்கு வர வாங்கி போனடா எம்பட்டை பத்தி எவ்வளவு மரியாதை பத்தியா ஆம்னியான்ற மரியாதை இந்த ஊர்லயே அவனுக்குமே கிடைக்காது அந்த மரியாதை எனக்கு அம்மாண்டாடி கொடுக்குற மரியாதை. ஆமா என்ன பண்றது அப்படிதான் ஆயிடுங்கிறா அவன் வந்தானே அவன் எப்படி இருந்தான் அவன் தலையில திட்டு போட்டுக்கிறானா நெத்தில பட்டை போட்டுக்கிறானா கைத்துல பட்டை கட்டிக்கிறானா கையில கட்ட வச்சுக்கிறானா சட்டை போடாதுக்கிறானா
வந்திருப்பது யாரோ ஒரு முனிவர் மாதிரி தெரியுது. அவரிடத்துல அகட விடமா பேசாத. எதனா சாபத்தை அழுத்தி விட போறாரா? சாபம் விட்டா துணுபுட்டு நான் ஏப்ப விட்டுருண்டா. சாபம் விட்டா ஏப்ப விட்டுரும். நான் யார் என்ற விவரம் தெரியாமல் வாதாரத்தை ஆடுகின்றாய். நீ எவனா இருந்தாலும் சரி, ஒண்ணு குட்டாயா முன்னாடி புள்ள குடு, இல்லன்னா என் முன்னாடி குத்துதல கூட. அதற்குண்டானவன் நானே. நீ இப்படிதான் சொல்ற, என் முன்னாடி கரெக்டா சொல்றத. அங்க அடையாளங்களா? அங்க அடையாளம். ஆமா. என்னை போன்று முனிவர் வேறு யாராவது இருக்கும்? முனிவர் வேற யாருன்னா இருப்பாங்களா? முனீஸ்வரர் வந்திருப்பாங்களா? முனீஸ்வரர் ஏன்டா அங்க வர போறாரு? அவனெல்லாம் குத்தாவன் என் முன்னாடிக்கு புள்ள குடு, இதெல்லாம் குத்ததெல்லாம் தெரிஞ்சு. நான் யார் என்ற விவரத்தை சொல்லுகின்றேன், பிறகு கேள்வி பார்க்கலாம். நாரதமா முனிவர் வந்தார். I'm